ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு விஜி ஹோம் ஃபுட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் டேஸ்ட்டான கீரை கடையல் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கடையல் தயார் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி பண்ணை கீரை எடுத்திருக்கேன். கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சூடான தண்ணியில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 15 பல் பூண்டை இடித்து சேர்த்திக்கோங்க. பூண்டை நல்லா பொரியட்டும். இது கூடவே இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய்களை நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அது கூடவே ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்து வதக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க கீரையை இது கூட சேர்த்து நல்லா கடையணும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டான கீரை கடையல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி ஹோம் ஃபுட்ஸ். தேங்க்யூ.